ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் ஏற்ற அதிர்ஷ்ட நேரம் வந்ததால தான் இந்த தங்கக்கட்டியை உன் கண்களில் காட்டினேன். நம்பிக்கையோடு இதை நீ தொட்டதின் மூலமாக இப்போது அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இனிமே ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்பையும் கூட நீ உழைப்பை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். நீ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளையும் உனக்கான வெற்றியையும் மிக பெரிய அளவில் இந்த முருகன் தரப்போறேன். நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நீ ஒருபோதும் பயப்படாதே. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய உழைப்பின் மூலமாக நாளைக்கு உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறும். உன் எதிர்காலங்கிறது உன் கைகளில் இல்லை. அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா உன் எதிர்காலத்தை அழகான ஏற்றம் மிகுந்த காலமாக நான் உனக்கு உருவாக்கி தர்றேன். வாழ்க்கை எப்போதும் எல்லா மனிதர்களையும் சோதிக்க தான் செய்யும். எல்லாருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்க தான் செய்யும். அந்த சோதனைகளை தாண்டும் வலிமையோட அனைத்தையும் கடந்து வர தயாராகு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராக இருந்தீனா இந்த முருகனே உன் வாழ்வில் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன். வாழ்க்கைனா சோதனைகளே இல்லாமல் இருக்காதுன்னு சொன்னேன் அல்லவா? சில சமயம் அந்த சோதனைகள் பணக்குறைவால் வரலாம். சில நேரங்களில் குடும்ப சண்டையின் மூலமாக உனக்கு சோதனை வரலாம். சில நேரங்களில் உடல்நல குறைபாடாக உனக்கு பிரச்சனை வரலாம். இப்படி பணக்குறைவோ குடும்ப சண்டையோ உடல்நல பிரச்சனையோ உன்னை பலவீனப்படுத்த முயற்சி செஞ்சாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா, உன் மனசை உடைச்சிக்காம நீ தைரியமாக இருந்தீனா, இந்த முருகன் உன் கூடவே இருக்காருன்னு நீ தைரியமாக இருந்தீனா கண்டிப்பாக உன்னால் ஜெயிச்சிட முடியும் என் செல்வமே. நீ சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கும் போது கடவுள் உன்னை விட்டு விலகி போயிட்டே நீயாகவே நினச்சிக்கிற. ஆனால் உண்மை அது கிடையாது. பிரச்சனைங்கிறது நான் உன்னை சோதிச்சு உனக்கான வலிமையை கொடுப்பதற்கான வேலை என்பதை புரிந்துகொள். ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு பரீட்சை வச்சு அவனுக்கான சுய மதிப்பை உணர்த்துகிறார் அல்லவா? அதே போலதான் நானும் உன்னை சோதிச்சு உனக்கான பலம் பலவீனம் என்ன என்பதை உணர்த்தி அதன் மூலமாக உனக்கான வெற்றிகளை கொடுக்க போகிறேன். நீ விரும்பினது ஆசைப்பட்டது நடக்கலைன்றதுக்காக ஒருபோதும் மனம் உடைஞ்சு போகாதே. நான் எப்போதும் உனக்கான நல்லதைத்தான் செய்வேன். இன்னைக்கு நடக்காதது நாளைக்கு நிச்சயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு. வறுமைங்கிறது உனக்கான தண்டனை கிடையாது. வறுமை காலம் வரும்போது நீ பொறுமையோடும் உழைப்போடும் நம்பிக்கையோடும் இருந்தீனா இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் பலனாக உனக்கான எல்லா வளத்தையும் நலத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை சமாளிப்பதற்கான அன்பையும் பொறுமையையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. அன்புதான் கடவுள்னு கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? கோவப்பட்டினா பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அன்போடு இருந்தீனா அங்கு சண்டையும் பிரச்சனையும் சச்சரவுகளும் காணாமல் போய்விடும். இப்போது உனக்கு உடல் நோயோ மனநோயோ மனப்பிரச்சனையோ எது வந்தாலும் உன் பக்தியின் மூலமாக கண்டிப்பாக உன்னால் அனைத்தையும் சரி செய்ய முடியும். நான் உன் கூட இருப்பது என்பது உனக்கு மிகப்பெரிய பலம்தான். இந்த எண்ணமே இந்த நம்பிக்கையே மருந்தை விட உனக்கு அதிக பலத்தை கொடுக்கும். யாருமே உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் யாருமே உன் கூட இல்லைனாலும் இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் குரல் எப்போதும் மனசில் எப்போதும் பயம் என்பதே இருக்கக்கூடாது. என் அப்பன் முருகன் எனக்காக இருக்காருன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நீ ஒருபோதும் கவலைப்படாதே. என்ன நடந்தாலும் அது என் நல்லதுக்காக தான் நடக்குதுன்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும். அந்த எண்ணம் இருந்துட்டா உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. பிரச்சனைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு நம்பு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் எல்லா விஷயங்களையும் சமாளித்து சாதிக்க முடியும் என் செல்வமே. மனிதனாக வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு சுலபம் கிடையாது தான். சில சமயம் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரும். சில சமயம் குடும்பத்துக்குள்ளேயே கஷ்டமும் பிரச்சனையும் சண்டையும் சச்சரவும் பணப்பிரச்சனையும் தலை விரித்தாடும்.
இது எல்லாமே உன்னை சோதித்தாலும் கூட நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். புயல் எவ்வளவுதான் கடுமையாக இருந்தாலும் இந்த முருகனின் கையை பிடித்து நடப்பவன் மூழ்க மாட்டான். நீ மட்டும் என் கூட இருந்தீனா, என்னையே நம்பி வணங்குனீனா, நீ பயப்படும்படியாக எதுவும் நடக்க விடமாட்டேன். அது மட்டுமல்ல, உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியையும் கொடுத்துடுவேன் என் செல்வமே. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்தாலும் அதை தாண்டி அவர்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு சந்தோஷத்தையும் கொடுப்பேன். இப்போது என் திட்டப்படியே உன் வாழ்க்கையில் இனி அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இதுவரைக்கும் நீ பார்த்த தோல்விகள் எல்லாமே இனிமே நீ பெறப்போகிற பெரிய வெற்றிக்கான வழிங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன்ற நம்பிக்கை, அந்த புரிதல் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். கடவுளை வழிபடுவதுங்கிறது கோவிலில் போய் தீபம் ஏற்றுவது மற்றும் கிடையாது. ஒரு மனிதனுடைய உண்மையான பக்திங்கிறது மற்றவர்களுக்கு அன்பு செய்வதில்தான் தெரியும். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பான நல்ல வார்த்தைகளை பேசு. உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய. அன்பு உள்ளவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனநோயையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் உன் பக்தியின் மூலமாகவும் நம்பிக்கையின் மூலமாகவும் நான் குணப்படுத்துகிறேன். எப்போதும் நான் உன் கூட இருக்கும்போது, நீ என்னை நம்பி பிரார்த்தனை செய்யும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இனிமே என்ன நடக்குமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். இப்போது இந்த தங்க கட்டியை உன்னை தொடச் செய்ததின் காரணமே உனக்கு எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படாம நம்பிக்கையோடு துணிவோடு உழைத்தாலே போதும். எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செஞ்சிருவேன். என் மீது நம்பிக்கை உள்ள உன்னை எந்த புயலும் எந்த பிரச்சனையும் வீழ்த்த முடியாது. உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். என்னை நம்பும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துடுவேன் என் செல்வமே. ஒரு விவசாயி என்னதான் தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், பயிர்களுக்கு தண்ணி ஊற்றினாலும் பாதுகாத்தாலும் பயிர் கெட போட்டு தான் போகும்னா கெட்டு போயிடும். ஆனால் பயிர் ஏதாவது அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு மழையோ வெள்ளமோ வந்தாலும் கூட அவன் மனசு தளராம, அப்பா முருகா என்னை காப்பாத்து, என்னுடைய செடிகளில் நல்லபடியா பச்சை பசுமையா விளைச்சல் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன். இதே போல தான் எல்லா விஷயங்களிலும் வாழ்க்கை முடிவதைப் போல வந்தாலும், தோற்று போவதைப் போல சூழ்நிலை வந்தாலும், வானமே இடிஞ்சு தலையில் விழுவது போன்ற சூழ்நிலை வந்தாலும், முருகா என்னை காப்பாத்துன்னு யார் குரல் கொடுத்தாலும் உடனே நான் ஓடி வந்து அவர்களை காப்பாற்றுவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கும் நான் எல்லா வகையிலும் நிச்சயம் வழிகாட்டி உதவி செய்யத்தான் போகிறேன். நீ எப்போதும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம் வந்து சேரும். உனக்கான நல்லது அனைத்தையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டத்தான் போகிறேன் என் செல்வமே.